வணக்கம் உறவுகளே, பிரகாஷ் பியிலிருந்து இன்றைக்கான காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வாக்கெடுப்பை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளில் தெரியும் உங்களுக்கு, இன்றைக்கு வாக்கெடுப்புக்கான நாள்னு சொல்லி அதை பற்றிய காணொலியை தான் பார்க்க போகிறோம். இன்றைய நாள் எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பருத்தித்துறையில் இருக்கிற நகரசபையில் வட இந்து ஆரம்ப கல்லூரியில் இந்த வாக்கெடுப்பானது நடைபெற்று கொண்டு இருக்குது. அதை பற்றிய காணொலியை தொடர்ச்சியாக காணலாம். அங்கே அந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பட்டனை ஆன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், வாக்கெடுப்புக்காக ஒவ்வொரு மக்களும் வருகை வந்து கொண்டிருக்கிற காணொலியை உங்களால் பார்க்க முடியும். தற்போது கூட்டமாக ஒவ்வொரு மக்களும் இந்த வாக்களிப்புக்காக வருகை தந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த காணொலியை தொடர்ச்சியாக காணலாம். தற்போது இதில் எப்படிப்பட்ட ஒவ்வொரு சட்டமும் எப்படி கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதில் விளக்கமாக ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். நாங்கள் அடுத்த ஹட்ட ஏரியாவுக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்கள் காணொலியை காணுங்கள். தற்போது ஒவ்வொரு மக்களும் வாக்கு அளித்துட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிற காட்சியை எங்களால் காண முடியும். இப்படிப்பட்ட நேரத்தில் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த இடத்தில் நாங்கள் சந்திப்போம். தற்போது நாங்கள் இரண்டாவது வாக்கெடுப்புக்காக இங்கே இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியில் தான் இந்த வாக்கெடுப்பான எடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. முக்கியமாக இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் வித்தியாசம்தான் இருக்குது. என்னன்னு சொன்னால், நாங்கள் முதல் எடுத்த வீடியோவில் ஆரம்ப கல்லூரியில் நகர சபைக்கான வாக்கெடுப்பும், இங்கால இந்து கல்லூரியில் இந்து மகளிர் கல்லூரியில் பிரதேச சபைக்கான வாக்கெடுப்பும் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை சரியான குறைவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாரால் வந்திருக்கிறார் வாக்கெடுப்புக்காக. இந்த இடத்துல சரியான குறைவான ஒரு ஜனத்தொகையாக தான் இருக்குது போல். ஒவ்வொரு ஆக்களாக தான் வந்து கொண்டிருக்கணும். முக்கியமாக இங்கே வாக்கெடுப்புன்னு சொல்லி ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்காங்க, இப்படி போய் எங்கே எடுக்கணும்னு சொல்லி. இப்போ ஒரு அண்ணா வாக்கு கொடுத்துட்டு வெளியே வந்து கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்கெடுப்புக்கான மக்கள் சரியான குறைவாக இருக்குது. தற்போது வாக்களிச்சுட்டு ஒரு அண்ணா வேறு வந்து கொண்டிருக்கிற வெளியால். தற்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 கட்சி தான் இதில் வாக்கெடுப்புக்காக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வீணை யானை சின்னத்தோட யானை மற்றும் சங்கு, அப்புறம் எங்களோட ஜனாதிபதியோட திசை காட்டி மற்றும் டெலிஃபோன், மற்றது அணில் சின்னத்திலேயும் ஒரு வாக்கு கொண்டு கேட்கப்பட்டிருக்குது. மீண்டும் நாங்கள் அடுத்த கட்டமாக அடுத்த வாக்கெடுப்பு நிலையத்துக்கு செல்ல இருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்கள் இணைந்திருங்கள். உங்களுக்கான உடனடி தகவல்களை தர நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மக்கள் கூடுதலாக வாக்களித்து வருகிறார்கள் நினைக்கிறீர்களா, அல்லது இந்த முறை மந்தகதியில் வாக்களிக்கிறார்களா? என்ன காரணத்துக்காக மக்கள் இந்த வாக்களிப்பில் கொஞ்சம் விலைவாசிகள் எல்லாம் இப்போ ஒரு தமிழ்நாடு கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி விலைகள் அந்த அதற்காண்டி மக்கள் கொஞ்சம் இப்போ வாக்களிப்பு குறைச்சி விடுகிறது. இந்த ஆளுந்தரப்பினர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு விஷயத்தை கூறியிருந்தார், நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் விலக வைப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம் என்று. ஆனால் தற்போது 2வது இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கப் போகிறது. எந்த ஒரு மாற்றங்களும் இடம்பெறவில்லை என்ற அதிருப்தி காரணமாக தான் மக்கள் பின்தங்கி வாழ்கிறார்களா? முதலாவது விலைவாசிகளால் மக்கள் இதற்கு எல்லாலே பார்த்து வாக்கு சாடைக்கு பேட்டு வரேன்னா இருக்க முடியும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் இந்த தேர்தலின் மூலம் நீங்கள் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்குறீங்க? என்ன வர கட்சியில் இப்படித்தான், எல்லா கட்சியிலும் இப்படித்தான் சொல்லுங்கள். ஓரளவு நீங்கள் சொல்லுங்கள், ஓரளவுக்கு எந்த கட்சிக்கு கொஞ்சம் ஆதரவு கூடுதலாக இருக்குது தற்போது? என்ன எனக்கு இப்போ அனுராந்த கட்சி தான் இப்போ ஜனங்கள் பார்க்க போடுறோடைய. ஆனால் போட்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு சாமான் விலையை குறைச்சி விட்டாலே எங்களுக்கு போதும். மற்ற நீங்கள் என்னெல்லாம் செய்யுங்க. ஆளுங்கட்சியினருக்கு தான் மக்கள் போட இருக்கிறார்கள், ஆனால் ஆளுங்கட்சி போட்டு எந்த பிரயோசனமும் இல்லை என்று இப்போ ஜனம் ஆளுங்கட்சி இல்லை என்றால் அடுத்த சாய்ஸ், அடுத்த கட்டமாக இருக்க மக்கள் வாக்களிப்பார்கள். ஆளுங்கட்சிக்கான இப்போ புதுசு ஒரு ஜனாதிபதி வந்தாத்தானே மற்ற சொல்லலை தானே, அடுத்த ஒரு ஜனாதிபதி வந்தால் தானே தெரியும் 6 ஊழல் சொல்லி. நன்றி.
இன்றைய தினம் நாங்கள் அடுத்ததாக வந்தது வேலாயுதம் மகா வித்தியாலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனத்துக்கு சரியான குறைபாடு தான் இருக்குது. இதுலேயும் வாக்களிக்கிறதுக்கு ஒரு இதில் மாவட்டத்துக்கு பெருசாக மக்கள் விளக்கம் இல்லாமல் தான் இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இது மக்கள்கள் வருகை அந்த முதலாவது ஒரு அக்கா வருகை வந்திருக்கிறா வாக்களிக்கிறதுக்கு. ஒரு ஐயா வருகை வந்திருக்கணும். இந்த இடமும் கொஞ்சம் அமைதியான ஒரு நீட்டான முறையெல்லாம் போய்கொண்டு இருக்குது. இங்கே மக்கள் போக்குவரத்து இன்றைய தினம் பருத்தித்துறையில் சரியான குறைவாக தான் இருக்குது. இங்கே வாக்களிச்சுட்டு 2 பேர் வருகை வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 7 அம்மா ஒரு ஆள் வந்து வாக்களிச்சுட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் வருகை வந்து வாக்களித்து விட்டு சென்று கொண்டிருக்கிறோம். வேலாயுதம் மகா வித்தியாலயத்தில் ஒவ்வொருத்தரும் வாக்களிச்சுட்டு வெளியே வருகை வந்து கொண்டிருக்கிறோம். வாக்களிப்பு செய்தாச்சோ? வாக்களிப்பு செய்திருக்கோம். எப்படி எப்படி வாக்களிப்பு போகுது? இந்த வருஷம் தான் இப்படி இருக்கு, இல்லாட்டி காலகாலமாக மக்களுக்கு வாக்களிக்கிற தன்மை குறைஞ்சி. என்ன காரணத்துக்காக குறைஞ்சது? மக்களுக்கு நம்பிக்கை. யார் மேல நம்பிக்கை இல்லை? அரசியல்வாதி மேல நம்பிக்கை. அரசியல்வாதிகள் மேலே அல்லது ஆளுந்தரப்பு மேலேயா? ஆளுந்தரப்பும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு இனம் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கல. அதான் பிரச்சனை, மெயின் பிரச்சனை தான். ஒரு இனம்ன்றது ஒருக்கா ஏமாத்தலாம், 2 முறை ஏமாத்தலாம். தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் பதவிக்கு வரைக்கும் ஏமாற்றப்படுறன்றது அது 70 ஆண்டு 60 ஆண்டுக்கு காலத்துக்கு ஏமாற்றப்படுறது நான் நினைக்கிறேன் உலகத்திலே இதுதான் ஒரு முறையான ஒரு தொடர்ந்து செய்யப்படுற ஒரு காரியமாக இருக்கும். இன்னைக்கு தற்போது பருத்தித்துறை பிரதேசத்திலே நாங்கள் வேலாயுத மகா வித்தியாலயத்தை நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் வாக்களித்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்ற வகையிலே தற்போது மக்களுடைய ஆதரவு யார் பக்கம் திரும்பி இருக்கிறது? மக்கள் இதுவரை காலமும் ஆட்சி செய்தவர்களை விட புதியதொருவான உள்ளூராட்சி சபை தேர்தலில் புதியதான வித்தியாசமான மக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இதில் விரும்புகிறாங்க. மாற்றத்தை கொண்டு வர்றது. அது மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அது உண்மைன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் மக்கள் சிறுதளவான எங்களை இதை விரும்புகிறத விட வேறு இதை விரும்புகிறாங்க. ஒரு மாற்றம் கொண்டு முழுமையாக ஈடுபடுவாங்க சொல்லி நாங்கள் ஒரு கேள்விகளை முன்வைக்கிறோம். இந்த இடத்துல தமிழ் கட்சிகள் இந்த இடத்துல வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது? தமிழ் கட்சியை தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை எழுத்து மூலமாக தமிழ் கட்சிகள் வெல்றதுக்கு சாத்தியங்கள் இருக்கு. ஆனால் தமிழ் கட்சிகளால் இப்போ இப்படித்தானே ஹெட் ஆஃபீஸ் சில விடயங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்கலாம். மூல தலைமையமாக இருக்கிறது. எதுக்கும் விட கொடுத்தா தான் கீழே உள்ளது செய்யலாம். சரியோ, வேண்டுமென்றே சில இதுகளை செய்கிறதுக்கும் சாத்தியம் இருக்குன்னு. அதாவது ஒரு தடவை பழி வேண்டணும்னு சொன்னால், கீழ்மட்டத்தில் உள்ளதை பழி வேண்டணும்னு சொன்னால் மேலே இருந்து செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கும் சாத்தியம் இருக்குன்னு. அது சில இதுகளில் பார்த்துருப்பீங்க, அந்த நாடகங்கள் இதுகளில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு தன்மை வழியை தமிழ் கட்சியால் செய்ய இயலாதண்டு இல்லை. தமிழ் கட்சியால் ஒவ்வொன்றும் தன்னுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இனி வருங்காலத்தில் ஆளுங்கட்சி ஏதும் மாற்றங்களை செய்தால் தெரியாத வழியை மற்றும்படிக்கு இந்த நிலை தொடர்ந்து தான் போகும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ஆட்டம் ஒன்றைய பார்த்து ஒரு ஆட்டம் விட மக்கள் மாற்றங்களை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே புதிதாக சுயேட்சை குழுக்களும் இறங்கி இருக்கின்றது. அவர்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு இந்த அதாவது மக்களின் வாக்குகளை பிடிக்கிற ஒரே நோக்கத்துக்காக செய்யணும் வழிய அவர்களை நீங்கள் உற்று நோக்குவீங்கள் என்று சொன்னால், கடந்த ஜனாதிபதி தேர்தல், பிறகு பாராளுமன்ற தேர்தல், தற்போதைய உள்ளூராட்சி தேர்தல், இதுகளில் நீங்கள் உற்று நோக்குவீங்கள் என்று சொன்னால் இவர்கள் அந்த சுயேட்சையாக இறங்கினவர் எத்தனை பேர் பிரச்சாரம் செய்யணும் என்றதை நீங்கள் பார்த்தீங்களா? எத்தனை சுயேட்சை குழுவண்டு இறங்கினவன், நான் இப்போ கட்சிகளை சொல்ல வரேன், சுயேட்சை குழுவண்டு இறங்கினவன் எத்தனை பேர் தண்டினு பார்த்தீங்களா? இல்லை. ஒன்று. ரெண்டாவது, மற்றது சுயேட்சை குழுவன்னு சொல்லி இறங்கினவன் இந்த வாக்குகளை சிதறடிக்கிறதான் அவற்றை நோக்கம் வழியை சிதறடிச்சு போட்டு தாங்களுக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கண்டு ஒவ்வொரு
அலோகேஷன் வருமில்ல என்ன வாக்களித்தாலும் சரி வாக்களிக்காட்டாலும் ஒவ்வொரு கட்சி கண்ட அலோகேஷன் வரும் தானே. அந்த அலோகேஷனை பெற்றுக்கொள்றதுக்காக இவர்கள் இந்த ஒரு திட்டமிட்ட கேவலமான வேலைகளை தொடர்ந்து சுயேட்சை குழுக்கள் செய்து. ஓகே, என்னதாக இருந்தாலும் இன்று மாலை 6 மணிக்கு பிற்பாடு தெரிந்துவிடும் சுயேட்சை குழுவினரா அல்லது கட்சியினர்களா அல்லது எங்களுடைய ஆளுந்தரப்பினர்களா பழம்பெரும் கட்சியினரா என்று தெரிந்துவிடும். நன்றி. எங்களுடன் நீங்கள் இந்த தற்போது தொடர்ச்சியாக வேலாயுதம் ஸ்கூலில் நடக்க இருக்க வாக்கெடுப்பை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு வாக்கெடுப்பு நிலையத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்க. சொல்லுங்க ஐயா. நாங்கள் எங்கிட்ட விரும்ப ஒரு நாளும் போடணும் வேண்டும், ஒரு முறையும் போட்டு கொண்டு இருக்கோம். இந்த முறை ஏதாவது மாற்றத்தை விரும்புகிறீங்களா? மாற்றங்கள் இந்த முறை நடக்கும், மாற்றம் நடக்கும். புதிதாக இந்த பிரதேசத்திலே இது நகரசபை நகரசபையில மாற்றங்கள் வர்றதுக்கு இடம் இருக்கின்ற மாதிரி சொல்லுகிறார்கள். மாற்றம் இடம் இருக்கு. அப்படி மாற்றங்கள் வரும் பட்சத்திலே ஆளுந்தரப்பினர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது ஏதாவது 2 பேருக்கு தான் இங்கே கூடுதலாக நடக்குது. இப்போ சைக்கிளுக்கும் வீட்டுக்கும் கூடுதலான இதில் கூடுதலாக போட்டிடுறாங்க. எந்த உங்களுடைய வயசுக்கு உங்களுடைய இதுகளுக்கு சொல்லுங்க, எந்த கட்சி ஆட்சி அமைக்க நினைக்கிறீங்க? அது தெரியும், பின்னர் தானே தெரியும், அதுதான் தெரியுமா. கூடுதலான ஆதரவு மக்கள் யாருக்கு வழங்கி வருகிறார்கள்? இப்போ கூடுதலாக ஆதரவுன்னு 2க்கும் போட்டியில நிற்குது, சைக்கிளுக்கும் வீட்டுக்கும். இந்த வாக்களிப்பு நிலையத்தில் மக்கள் எத்தனை வீதமானவர்கள் வாக்களிப்பு சென்று இருக்கிறார்கள்? இப்போ இமித்தான் நிலம் வந்து ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வீதமானவர்கள் அல்ல 20 வீதமானவர்கள் வாக்களித்து சென்றிருக்கார்கள். இல்லை, இப்போ இதுவரையிலும் கூட வந்துட்டு விடிய காலத்தில் பேசுவாங்களாம். நன்றி ஐயா. வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைக்கு வந்து நாங்கள் கொண்டால் இந்த பருத்தித்துறை பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற ஹார்லிக் காலேஜிலே இருக்கிற அந்த கார்லிக் காலேஜிலே இருக்கிற வாக்கெடுப்பு நிலையத்திலே நாங்கள் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே காலையிலே அதிகளவான மக்கள், வயது முதிர்ந்தவர்கள், இளம் சமுதாயத்தினர் சொல்லி காலையிலேயே இந்த இடத்துல கிட்டத்தட்ட 50 வீதமான வாக்குகள் பதிவாகப்பட்டிருக்கின்றன செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறன. அந்த வகையிலே தற்போதையும் மிகவும் ஆர்வமாக இந்த இடத்திலே மக்கள் வாக்களிக்க செல்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய காணொளிகளை பார்த்து கொண்டு இருங்கள். நாங்கள் இங்கே நடக்கிற ஒவ்வொரு கள நிலவரங்களையும் தர காத்திருக்கின்றோம். நாங்கள் பார்க்கிற போது இந்த இடத்திலே ஒரு வாக்காளரை நாங்கள் சந்தித்து அவருக்கு வினாவிய போது அவர் கூறிய வார்த்தைகள் என்றால், இரு கட்சிகளுக்கும் இந்த ஏரியாவிலே இரு கட்சிகளுக்கும் ஒரு போட்டி இருக்கிறதாக கூறியிருக்கிறார். 6 மணிக்கு பிற்பாடு எது ஜெயிக்க போவது எது தோக்க போவது எது என்று தெரியும் என்றும் அந்த வகையிலே கூறியிருக்கிறார். வாருங்கள், காணொளிக்கு போகலாம். வணக்கம், சொல்லுங்க. இன்றைய வாக்களிக்க வந்தீங்களோ? ஆமாம். ஓகே. பிறகு இந்த வாக்களிப்புக்கு பிறகு மக்களுடைய ஆதரவு எந்த பக்கம் திரும்பி இருக்கிறது என்றால், அதாவது வந்து மக்களுடைய ஆதரவு வந்து சில அரசியல் 16 வருஷ அரசியல் கட்சிகளின் மேலிட இந்த கட்டமைப்புகள் சிறஞ்சதால தமிழ் மக்கள் எந்த கட்சிக்கும் ஆதரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இப்போ இல்லாமல் இருந்தது. அதனால இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டது தமிழரசு கட்சி. சீட்டு 6 ஆசனங்களில் 1 கூட பிடிக்கிற கட்டங்களில் இருந்தது. அதே மாதிரி இந்த தேர்தலும் சுமந்திரன் இந்த கட்சியில் இருக்க மட்டும் எங்களோட தமிழ் மக்கள் எந்த கட்சிக்கும் ஆதரிக்க மாதிரி தமிழ் கட்சிகளுக்கு ஆதரிக்கிற மாதிரி இல்லை. தற்பொழுது இப்போ பிரச்சாரம் நடந்த தற்பொழுதான இதுகளில் கயந்திரகுமார் சைக்கிள் சின்னத்துக்கு மக்கள் கூடியவங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருந்தது. எங்களுடைய கிராமமெல்லாம் கயந்திரகுமாருக்கு சைக்கிள் சின்னத்துக்கு ஆதரிக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி கிராமங்கள் அப்படித்தான் மக்கள் சொல்லி கொண்டிருக்கு. ஏனென்றா ஊழலற்ற கட்சி என்ற மாதிரியும் மற்ற மக்களுக்காக எந்த இடத்துலையும் அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களோ குரல் கொடுக்குறதால மக்களை விரும்புது. மற்ற கயந்திரகுமார் போன பிரச்சார கூட்டத்துக்கெல்லாம் இதில் திக்க மைதானத்தில் தமிழரசு கட்சியை தலைவற்ற கொள்கையோடு இருங்கோ, நாங்கள் உங்களை தேடி ஒன்று இணைஞ்சு தமிழற்ற இதோட காப்பாற்றுவோம், கட்டமைப்போட காப்பாற்றுவோம் அன்றைக்கு மீட்டிங்கில் உரையாற்றினவர். அதே மாதிரி தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே தங்கடங்களை சுயநலத்தை விட்டு தமிழனுக்காக பாடுபடணும். தமிழன் நிலம் பறிவோக்கூடாது, தமிழன் சுதந்திரம் பறிவோக்கூடாது, வாழ்வாதாரம் பறிவோக்கூடாதுண்டா. அதாவது வந்து இது கயந்திரகுமார் கொடுத்த இதுக்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்து தமிழன்
சரித்திரத்தை மாத்திரா இருந்தால் இவையண்ட கையெல்லாம் இருக்கு. தமிழ் கட்சிகள் எல்லோரும் 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 ஒரு இதுக்கு கீழே, அதாவது வந்து தமிழரசு கட்சி என்றாலும் சரி, காங்கிரஸ் என்றாலும் சரி, எல்லாரும் சரி, தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழன் கட்சி. அந்த கட்சிகளை எல்லாருமே தமிழன் பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் கொள்கை கீழே எல்லாருமே உருவாகி திருப்பி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தமிழரை புதகுழியில தள்ளாம அதாவது வந்து நீயும் பார சந்தடிகள் எங்கட பார சந்தடிகள் சுதந்திரபாவும் தங்கட தன்னை ஆளக்கூடிய மாதிரியும் உருவாக்குறா இந்த தமிழரசு கட்சி இன்றைக்கு இந்த வஞ்சகத்தை விட்டு விலகி தமிழனுக்காக வரணும். அன்றைக்கு தான் ஒரு முடிவு. இந்த உள்ளாட்சி தேர்தலையும் பாருங்கோ, ஆளுங்கட்சி ஸ்ரீலங்கா கட்சி ஒன்று இந்த நகரசபையை கைப்பற்றுமா இருந்தா பௌத்த அரங்க வரும். ஏனென்றா அவங்க அனுமதி கொடுப்பாங்க, கட்டிடம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இந்த பிரதேச சபை தேர்தலிலே ஆளும் தரப்பினர் வென்றால் இந்த பள்ளி ஸ்கூல்ல கூட வகுத்து விகாரையை கட்டப்படும். ஏனென்றா அதுக்கான அனுமதி அவங்க கைப்பற்றிட்டாங்க. நகரசபையை கைப்பற்றுவாங்களா இருந்தால் நாங்கள் இந்த நாட்டை விட்டு போற வழி வருமில்லாது திருப்பி நாங்கள் போராடியோ இல்லை அரசியல் போராட்டமோ ஆயுத போராட்டமோ இனிமேல் நாங்கள் வெல்ல இயலாது. நீங்கள் சொல்ல வாரது என்னவாக இருந்தால் தமிழனை வாழ வேண்டும், தமிழனை தமிழன் ஆள வேண்டும். இதுதான் தமிழனுக்கு சரியான ஒரு வழிகாட்டல். அது எந்த கட்சியா இருக்கட்டும் தலைவற்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் போராடுவோம் என்று அரசியல் செய்வோம் என்று சொல்ற கட்சியோட எல்லாருமே இணைஞ்சு ஒரு தமிழீழ நாங்கள் தேவையில்லை, ஒரு மாகாண சபையில ஒரு அதிகாரத்தை பெற்று இந்த தமிழனுக்கான அபிவிருத்திகள் கல்வி மாணவர்களுக்கான இது எல்லாத்தையும் செய்யறா இருந்தா நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தமிழரசு கட்சி அண்டு இல்லை, இப்போ காங்கிரஸ் அண்டு இல்லை, பிரபாகரன் தலைவர் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்புல உருவாகி எல்லாருமே செய்தா அந்த பாதை நல்லா இருக்கும். இல்லையோ நாங்கள் நின்ற ஒரு மீன்பிடி தொழிலாளி நான் இன்றைக்கு நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னம் 20 வருஷத்துக்கு முன்னம் இருந்த மீன்பிடியோ இல்லை எங்களோட சுதந்திரமோ கடல்ல எல்லாம் பறிக்கப்பட்டுள்ள நாங்கள் இப்போ ஊசாடும் ஒரு மனிதர் வாழ்வாதாரத்தை அரைநேர வாழ்வாதாரம் தான் எங்களோட வாழ்வாதாரம் போய்கொண்டிருக்கும். எங்களோட விலைவாசிகள், எங்களோட பொருளை, எங்களோட உபகரணங்கள் வெளிநாடுகளில் டொலர்ஸ் கொடுத்து போன்ற மதிப்பீடு இங்கே இருக்கு. ஒரு உப்பு பை 360 ரூபா சைன் பண்ண ஒரு உப்பு பை இப்ப கரைக்கி போடுற ஒரு வாழ்வாதார குடும்பம் கரைக்கி போடுற 380 ரூபா ஒரு உப்பு பை. இந்த ஆட்சியில இப்படி நடக்குதுண்டா இவே என்னண்டு இந்த மக்களை கட்டி காக்க போனேன் இவ உறுதி கூடுவேன். இந்த உப்பு பை இப்படி நடக்குது. நான் நினைக்கிறேன் உங்களுடைய காலத்திலும் இந்த வயசு எக்ஸ்பீரியன்லயே உப்பு பைக்கு இவ்வளவு விலையண்டா எங்களோட சரித்திரம் மாத்தி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆளுங்கட்சி என்றாலும் சரி இப்படி ஒரு உப்பு பைக்கு வேண்டா இந்த சதவீதம் ஒரு 1000 ரூபாய் சம்பளம் எடுக்கிற குடும்பம் என்னன்னு எங்க போறது? எங்களோட அனுதிறமைக்கு நன்றி. வணக்கம். தற்போது நாங்கள் இறுதி கட்டமாக காட்லி கல்லூரிக்கு வந்திருக்கிறோம், இறுதிக்கட்ட வாக்கு அளிப்பு நிலையத்துக்கு. இதோடு நாங்கள் எங்களோட வீடியோ நிறைவு செய்ய இருக்கிறோம். இதில் வந்து வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தொகையானது மிக மிக குறைவுன்னு சொல்லி எங்களோட காவலுக்கு நிற்கும் இராணுவத்தில் கேட்டபோது சரியான குறைவாக இருக்குன்னு சொல்லி தகவல் தந்திருக்கிறார். தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மேலதிகமான காணொலியை இன்னும் நாங்கள் பதிவிட இருக்கிறோம். இதோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். தொடர்ச்சியாக இணைந்திருந்ததற்கு நன்றி.